வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டில் ராகுல் காந்தி பங்கேற்பார் என்ற தகவல் உண்மையில்லை என்று தமிழக வெற்றி கழகம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைகிறார். செந்தில் ராஜா, விவரங்கள். நந்தா, தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாடு என்பது வரும் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதற்கான முதற்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் மாநாடு நடத்துவதற்கான அனுமதி கோரி காவல்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்திருக்கிறார்கள். அது குறித்து அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக காவல்துறை சார்பில் கூட சமீபத்தில் 21 கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது கட்சிக்கு, அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு. அதில் சில முக்கிய கேள்விகள் இடம்பெற்றிருந்தன. கழிப்பறை வசதி, மக்கள் செல்லக்கூடிய வசதி, முக்கிய பிரபலங்கள் செல்லும் வழிகள் உள்ளிட்ட கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. அந்த 21 கேள்வியில் முக்கியமாக இன்னொரு கேள்வி இடம்பெற்றிருந்தது. எந்தெந்த விஐபி வருகிறார்கள், எந்தெந்த தலைவர்கள் வருகிறார்கள் என்று எழுப்பப்பட்டிருப்பதாக கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் சில தகவல்கள் பரவி வந்தன. குறிப்பாக மற்ற மாநில முதல்வர்கள் வர இருக்கிறார்கள், சில தலைவர்கள் வர இருக்கிறார்கள், அரசியல் தலைவர்கள் வர இருக்கிறார்கள் என்றெல்லாம் தகவல்கள் பரவி வந்தன. ஆனால் நாம் விசாரித்த வரைக்கும் இதுவரை தாவேகா சார்பில் எந்த மாநில முதல்வர்களுக்கோ அல்லது தலைவர்களுக்கோ அழைப்பு விடப்படவில்லை. அதாவது தங்கள் மாநாட்டிற்கு வருமாறு அவர்கள் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக இன்னும் எந்த அழைப்பும் விடப்படவில்லை. அதே சமயம் இந்த மாநாட்டை நடத்த வேண்டும், அந்த கேள்வி காவல்துறை அந்த கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். அந்த கேள்விக்கு விரைவில் பதிலளிக்கப்படும் என்றும் தெரிகிறது. குறிப்பாக ஓரிரு நாட்களில் அதெல்லாம் முடிவு செய்யப்பட்டு அந்த கேள்விகளுக்கு பதில் தயார் செய்யப்பட்டு காவல்துறைக்கு நேரில் கொடுப்பார்கள் என்று தெரிகிறது. நந்தா, நன்றி செந்தில் ராஜா, விரிவான விவரங்களுக்கு. இடைவேளைக்கு பிறகு தொடரும் மற்ற செய்திகளை பார்க்கலாம்.